எண்ணங்கள், வார்த்தைகள், நாம் செய்கின்ற செயல்கள். நாக்கு இருக்குது, வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து விடுறது. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தவைகளாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஃபாதர்? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க ஃபாதர். அன்பார்ந்த மக்களே, ஒவ்வொரு நாளும் கழிய கழிய, ஒவ்வொரு வருடமும் முடிய முடிய, எத்தனை நமக்கு வயது ஆனாலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, விவிலியத்துடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பழைய நம்ம கேட்ட நற்செய்தி வாசமா இருக்கும். ஆனால் அதை கேட்கும் பொழுது மறுபடியும் கேட்கும் பொழுது சில புதிய விஷயங்களை நமக்கு நற்செய்தி வாசகங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் என்றால், இன்று செப்டம்பர் மாதம் இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுப்பது கிடையாது, கெட்ட மரம் நல்ல ஒரு கனியை, நல்ல பழங்களை கொடுப்பது கிடையாது என்பதை இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். அதன் மூலமாக நாம் யார் என்பதை நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நாம் செய்கின்ற செயல்கள் அதை குறிக்கின்றது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அது உணர்த்தும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விவிலியம் நம் ஒவ்வொருவருக்குமே கற்றுக் கொடுக்கிறது. பார்த்தோம் என்றால், எதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்க வேண்டும் என வழக்கமா சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கை. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். கெட்ட எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையும் அப்படியே கெட்டதாக போய் கொண்டே இருக்கும். ஆக எண்ணம் போல வாழ்க்கை. ஆக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்முடைய எண்ணங்கள் எதை பற்றி இருக்க வேண்டும்? உண்மையை பற்றி இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை பற்றி இருக்க வேண்டும், நீதியை பற்றி இருக்க வேண்டும், அன்பை பற்றி இருக்க வேண்டும், நல்ல செயல்களை பற்றி இருக்க வேண்டும், புண்ணியத்தை பற்றி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 10வது அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய எண்ணங்கள் எப்படி வருதோ இஷ்டம் போல வளர்க்கறது கிடையாது. மாறாக நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா நம்முடைய எண்ணங்கள் எதுவா இருந்தாலுமே விவிலியத்துக்கும் கடவுளுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆக வேண்டாத மக்களை, எண்ணம் போல வாழ்க்கை, இஷ்டத்துக்கு நம்முடைய எண்ணங்களை அலைய விடாமல் கடவுளுக்கு உகந்ததாக, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதாக நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணங்கள், வார்த்தைகள், நாம் செய்கின்ற செயல்கள் இதனை நம்மளை யாருன்றதை தீர்மானிக்கும். ஆக முதலாவது எண்ணங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளையும் பிறருக்கு உகந்தவைகளையும் நாம் பேச வேண்டும் என்பதை விவிலியம் நமக்கு உணர்த்துகிறது. கெட்ட வார்த்தைகள்னாக்கா வெறும் கெட்ட வார்த்தைங்க சொல் மட்டும் கிடையாது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதுனாக்கா என்ன
இல்லாத விஷயங்களை உருவாக்கி பேசுவது. ஆக இப்படி கெட்ட வார்த்தைகளை நாம் தவிர்த்து விட்டு நல்ல வார்த்தைகளையும் கடவுளுக்கு உகந்த வார்த்தைகளையும் பிறருக்கு பயன் தருகின்ற வார்த்தைகளையும் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை விவிலியம் உணர்த்துகிறது. மூன்றாவது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும் பொழுதும் ஏதோ சும்மா பெயரளவில் நாக்கு இருக்குது வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து விடுறது, ஆனா அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாமல் உண்மையிலும் செயலிலும் நாம் வாழ வேண்டும் என்பதை நற்செய்தி 1 யோவான் 3:18 நமக்கு ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறது. ஆகவே அன்பார்ந்த மக்களை, விவிலியம் கூறுகின்ற போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் நமக்கும் பயனுள்ளதாகவும் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொருவருக்குமே 3 முகங்கள் இருக்குது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவர் என்ன தள்ளி நிற்பாரா? ஏன் உங்களுக்கு இதான் ரோடா தெரியுதா? அப்படி போக தெரியாதா? கோயில் உள்ள வந்த உடனே எவ்வளவு பக்தி, அந்த பக்தி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. கோயிலுள்ள கால் எடுத்து வச்ச உடனே அப்படியே நம்முடைய மற்ற கேரக்டர் எல்லாம் மாறி போயிடும்.